6 மணிக்கு மேல இந்த கோயிலுக்கு யாராலையுமே போக முடியாதுங்க. ஏன்னா இங்க அம்மன் கன்னி அவதாரத்துல இருக்கிறதுனால அவங்களோட அண்ணன்மார்கள் அவங்களுக்கு காவலா இருக்கிறாங்கன்னு ஐதீகமா நம்பப்படுது. இந்த கோயிலுக்கு தான் நாங்க இன்னைக்கு போயிருந்தோம். இந்த கோயில் 1800களிலே கட்டப்பட்டதா சொல்றாங்க. இந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற பாலாற்றுல இருந்து குளிச்சுட்டு வரும்பொழுது அவங்களுக்கு காவலா 7 அண்ணன்மார்கள் வேங்கை ரூபத்துல வரதா நம்பப்படுது. ஆடி மாசத்துல வர 3வது வெள்ளியில இந்த அம்மனுக்கு திருவிழா நடக்குது. அதற்கு முன்னாடி நாள் நைட்டு மட்டும் இந்த கோவில்ல பக்தர்கள் தங்குறாங்க. இந்த கோயில் எங்க இருக்குன்னா செங்கல்பட்டு மாவட்டத்துல இருக்கிற மணப்பாக்கம் கன்னி கோவில். செங்கல்பட்டு போக வாய்ப்பு கிடைக்கும் போது மறக்காம எல்லாரும் இந்த கோயிலை விசிட் பண்ணிட்டு வாங்க. அந்த கோயிலை முடிச்சுட்டு நம்ம செங்கல்பட்டுலயே இருக்கிற பைரவர் வீடு கோயிலுக்கு கிளம்பியாச்சு. நாங்க போன டைம்ல கோயில்ல ஓம் சக்தி பக்தர்கள் கூட்டம் அலமோதிட்டு இருந்துச்சு. இந்த கோயிலை சுத்தி மலைகளும் இயற்கை எழில் சூழ்ந்து இருந்ததுனால ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த கோயிலோட மூலஸ்தானம் கொஞ்சம் வித்தியாசமாவே இருந்துச்சு. ஏன்னா இதோட மேல்தளம் வட்ட வடிவத்துல இருந்துச்சு. இது மட்டும் இல்லாம இந்த கோயில்ல குகை கோயில், தியான பீடம், அப்புறம் 12 ராசிகளுக்கு உள்ளான 12 படிகளும் அமைச்சிருந்தாங்க. இந்த கோயிலுக்கு பக்கத்துல வராகி அம்மன் கோயிலும் இருந்துச்சு. நாங்க இங்க தரிசனம் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த கோயிலுக்கு யார் யார் போயிருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம். பாய்.